ஜோதிட செய்திகள் நண்பர்களுக்கு வணக்கம். என் தாய் தந்தை என் குருநாதர் திருப்பூர் ஜி.கே. ஐயா மற்ற குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த பதிவிடுகிறேன். இன்றைய பதிவு பார்த்தீங்க அப்படின்னா, கல்வியில் சிறந்து விளங்க என்ன செய்யணும், என்ன மாதிரி கடைபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவு. இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், விஜயதசமிக்கு முன்னாடியே இதை பதிவு பண்ணலான் இருந்தேன். நேர இன்மை காரணமாக பார்த்தீங்கன்னா என்னால் பதிவிட முடியல. சரி, உனி வர காலகட்டத்தினால இதை பார்த்து பயனடையட்டும் அப்படிங்கிறக்காக தான் இந்த பதிவு. இப்போ கல்வியில் குழந்தைகள் சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொன்னால், முதல்லலாம் முந்தைய காலகட்டத்தில எல்லாம் பார்த்திங்கன்னா, இப்போல்லாம் இல்லைல்ல, முதல் சொல்கிறது ஒரு 1950, 60 அது மாதிரி எல்லாம்னா குருகுல கல்வின்னு இருந்தது எல்லாம். அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா, அப்போ நல்ல நாள் பார்த்து தேர்ந்தெடுத்து இந்த அன்னைக்கு சேர்த்து விடுங்க, சேருங்க அப்படின்னு சேர்ந்தாங்க, படித்தாங்க. அவையெல்லாம் போல் சிறந்த அறிவாளி எல்லாமே இருக்கிறாங்க. இப்போ எல்லாம் நவீன காலத்துலேங்கும்போது நாம் அப்படியெல்லாம் கடைபிடிக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு பொதுவாக இது பண்ணுறோம் அப்படிங்கும்போது, இப்போல்லாம் எப்போ அங்கே அட்மிஷன் ஆகுதோ அப்போ தான் நம்ம போய் சேர்ற மாதிரி சூழ்நிலை இருக்குது. சரி, இதில் எந்த மாதிரியெல்லாம் நம்ம கடைபிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த பொதுவான கருத்துக்களை தான் பதிவிடுறேன். இப்போ குழந்தைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால், முதல் ஸ்கூலில் சேர்த்துறீங்க அப்படின்னா, இப்போல்லாம் நிறைய இருக்குது. ப்ரீகேஜி, நிறைய கிட்ஸ் ஸ்கூலு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. முதல் குழந்தைகளை கொண்டு போய் சேர்த்துறீங்க அப்படின்னு சொன்னால், விஜயதசமி அன்னைக்கு கொண்டு போய் சேர்த்துறது நல்லது. விஜயதசமி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். சரஸ்வதி பூஜைக்கு அடுத்த நாள் வர்றது விஜயதசமி. இப்போ அந்த மாதிரி ஸ்கூல்லலாம் பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கு அட்மிஷன் பண்ணுறாங்க. இதே பள்ளி, கல்லூரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கெல்லாம் இல்லை, அதெல்லாம் கடந்துடும். ஆரம்பித்து கல்வியாண்டுகள் ஆரம்பித்து அது பாடத்திட்டங்களை நடத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. இரண்டாவது பார்த்திங்கன்னா விஜயதசமி அன்னைக்கு 99.99 ஸ்கூலில் பார்த்தீங்க, கல்லூரிகள் பார்த்திங்கன்னா விடுமுறை அளிச்சிருவாங்க. அப்போ போய் நம்ம எங்கே சேர்த்துறதுங்கிற ஒரு கேள்வி வேறு. அதுக்கு நியாயமான கேள்வி தான். அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் சொல்கிற விஷயமெல்லாம் இப்போ தான் சொல்கிறீங்க. இதுக்கு முன்னாடி தெரியலை, அதனால் நாங்கள் கொண்டு போய் சேர்த்திட்டோம். ஆனால் குழந்தைகள் பார்த்திங்கன்னா கல்வியில் மந்தமாக இருக்குது, ஆர்வம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. அதுக்கும் வழிமுறைகள் இருக்குது. உங்களுக்கு வாய்ப்பு இருந்து குழந்தையாக இருக்கும்போது சேர்த்தும்போது முதல் பார்த்தீங்க அப்படின்னா, விஜயதசமி அன்று கொண்டு போய் கல்வி கூடங்களில் சேர்த்தது சிறப்பு. அப்படி இல்லை, எங்களுக்கு அந்த மாதிரி ஸ்கூலில் சேர்த்துல, ஒரு அரசு பள்ளியில் தான் சேர்த்துறோம், திறக்கும்போது தான் நாங்கள் போய் சேர்த்த முடியும்னு இருக்குது பொருளாதார சூழ்நிலை. பரவாயில்ல, அப்படி இருக்கிறீங்க என்ன பண்ணலான்னா, இப்போ அந்த கல்வியாண்டில் சேர்த்துறீங்க அப்படின்னா, விஜயதசமி அன்று ஒரு வாழை இலையில் பார்த்திங்க அப்படின்னா பச்சரிசியில் மஞ்சள் கலந்து, அந்த குழந்தைகள், அது பெற்றோர்கள் யாராக இருந்தாலும் சரி, அதில் மூத்த யாராவது, அந்த குடும்பத்தில் மூத்தவங்க யாராவது வயதானவங்க இருந்தாங்கன்னா அந்த குழந்தையின் கையில் பிடிச்சி, இல்லைன்னா பெற்றோர்கள் யார் வேணால் பண்ணலாம். மூத்தவங்கன்னா பெரியோர்கள் மூலம் பண்ணுறது இன்னும் சிறப்பு. இல்லை அப்படின்னா பெற்றோர்கள் யார் வேணால் பண்ணலாம். குழந்தைய கையை பிடிச்சிட்டு முதல்ல பிள்ளையார் சுழி வரையணும். அந்த அரிசியை பரப்பி வச்சுக்கணும். அது பரப்பி வச்சுட்டு எழுதுகிற மாதிரி வச்சுட்டு பரப்பி நல்லா மஞ்சள் இல்லை பச்சை அரிசியில் தான் கலந்து வச்சுக்கணும். புழுங்கல் அரிசி கிடையாது. அதில் கலந்துட்டு பிள்ளையார் சுழி போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு போட்டுட்டு உங்கள் குலதெய்வத்தினோட பேர் எழுதணும். உங்களுக்கு குலதெய்வத்துக்கு ஏதாவது மந்திரங்கள் இருந்தால் அந்த மந்திரத்தை அப்படியே கையில், குழந்தை கையை பிடிச்சிட்டே எழுதலாம். எழுதி வச்சுட்டு அப்புறம் நீங்கள் எப்போ அரசு பள்ளிகள் அந்த மாதிரி சேர்த்துறதுக்கு உண்டான காலகட்டங்கள் அன்னைக்கு இல்லை, வேறு நாளில் தான் வரும்னா இதை முதல் பண்ணிவிட்டு அப்புறம் கொண்டு போய் ஸ்கூலில் ஒரு நல்ல நாள் பார்த்து முடிஞ்ச அளவுக்கு சேர்த்திக்கலாம். இது முதல் வழி. சரி, இதெல்லாம் இல்லை, நாங்கள் அப்போல்லாம் எங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் தெரியல, ஆனால் போயிட்டாங்க, இப்போல்லாம் இப்படி இருக்குது, ஆர்வம் இல்லாமல் அப்படி இருக்கிறாங்க, படிச்சுட்ருக்குறாங்க, அதே மாதிரி மந்தமாக இப்போ இருக்குது அப்படின்னீங்கன்னா கவலைப்பட வேண்டாம். சரஸ்வதி கவசம் அப்படிங்கிறது யூடியூப்பில் இருக்கும், இல்லை புத்தகமாக கிடைச்சதுன்னா பாருங்கள், இருந்துன்னா அதை படிக்க சொல்லுங்கள். சரஸ்வதி கவசம் அப்படின்ட்டு இருக்கும். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா,
எனக்கு குருநாதர் இல்லை ஒருவர் பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வத் சங்கரையா சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனாட்சி மதுரை மீனாட்சி அம்மன் பஞ்சரத்தனம் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகங்களும் வந்து யூடியூப்பில் இருக்கும். அது டவுன்லோடு பண்ணிக்கிங்க. இதை கேட்டுகிட்டே வரலாம். ஆனால் கேட்குறதுங்கிறத விட உச்சரிக்கிற அளவுக்கு இருக்கிறாங்க, கொஞ்சம் பெரிய பசங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவியில் உச்சரித்து சொல்லலாம். இதுவெல்லாம் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். அதை எப்படி உச்சரிக்கிறதுன்னு கேளுங்க. இல்லை எங்களுக்கு உச்சரிக்கிறதுக்கு வரல, பண்ண மாட்டேங்கிறாங்க, சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான்னா அப்படிங்கிறவங்க இருந்ததுன்னா கவலைப்பட வேண்டாம். கல்லூரிக்கு பள்ளிக்கு செல்லும் நேரத்துக்கு முன்பு காலையில் அதிகாலையில் இது சரஸ்வதி கவசம் இல்லை மதுரை மீனாட்சி பஞ்சரத்தன இதை பாடல் இதை ஒலிக்கூட்டாலே போதும். அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தால் போதும். நாளாக ஆக இதாக மாறிக்கிட்டே வரும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் இருக்கிற அந்த மந்தத்தன்மை, ஆர்வமின்மை இதெல்லாம் வந்து குறைந்துகிட்டே போகும். நாளாக அது ஆளுக்காள் மாறும். அது உச்சரிக்க கூடுதலாக சீக்கிரம் நடக்கும். கேட்டுகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் காலதாமமாக ஆனால் கட்டாயம் இது பலன் கொடுக்கும். இது மாதிரி வழிபட்டுட்டு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னு பண்ணலாம். அப்புறம் அதே மாதிரி கோயில் வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹைகிரிவர் அப்படின்னு இருக்கும். அது ஒரு சில கோயில் ஊரில் இருக்குது, ஒரு சில கோயில் இல்லை. உங்கள் ஊரின் அருகில் இருந்ததுன்னா அந்த கோயிலுக்கு போய் திங்கட்கிழமை அல்லது புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை சென்று வழிபடலாம். அல்லது அந்த குழந்தைகள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தன்று போய் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். இது மாதிரி செய்யலாம். பொதுவாக வந்து இந்த கோயில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது. செட்டிப்பாளையம்ங்கிற ஊருன்னு நினைக்கிறேன். அது எதுக்கு நெட்டில் பார்த்துக்குங்க. செங்கல்பட்டு மாவட்டம் அந்த கோயிலை போய் பாருங்கள், அங்கே இருக்குது. உங்கள் ஊர் பக்கத்தால் இல்லை, எங்களால் போக முடியும்னா அங்கே போயிட்டு வழிபாடு பண்ணலாம். நான் சொல்கிற மாதிரி கிழமைகளில் போங்க, இல்லை நட்சத்திரங்களில் போங்க, இல்லை சந்திரனுடைய நட்சத்திரம் திருவோணம், ரோகிணி, அஸ்தம் நட்சத்திரத்தன்று போனால் சிறப்பு. இது மாதிரி பண்ணிகிட்டே வரலாம். பண்ணனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்வியில் உள்ள தடைகள், ஆர்வமின்மை, மந்தம் இது போன்றதெல்லாம் பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். இதில் இருக்கிற தோஷங்கள் குற்றங்கள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஆர்வம் அதிகமாக வரும். நன்றி, வணக்கம்.